சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூ. 1000 இனி ரத்து. ரேஷன் கார்டுக்கு வெளியான 2 அவசர அறிவிப்பு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 அவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலியமாக தமிழக அரசு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இன்னும் எலக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் இருக்கு. அதுவரைக்கும் மட்டும் தான் இந்த ரூ. 1000 குடுப்பாங்க. இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, வரக்கூடிய 2026 மே மாதம் வரைக்கும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1000 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. இந்த திட்டத்தின் மூலியமா பணமானது நுப்பாட்டப்படும். ஏன்னா, அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது வாக்குறுதி குடுத்துருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் இதுக்காக நிதி பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 கிடைக்கும். இதே திமுக அரசானது மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இந்த உரிமைத் தொகைய ரூ. 1500 உயர்த்தலாம். இல்லன்னா ரூ. 2000 வரைக்குமே உயர்த்தலாம். இல்ல அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குறுதிய வந்து பெண்கள கவர்ற விதத்தில குடுக்கலாம். ஸோ, ரூ. 1500 இல்லன்னா ரூ. 2000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்காக உரிமைத் தொகை உயரும். ஸோ, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூடிய விரைவில், அதாவது இன்னும் 2 மாசத்துக்குள் பார்த்தீங்கன்னா, அதற்கான தேர்தல் வாக்குறுதியும் வெளியாகும். பெண்களுக்கு குறிப்பா நெறைய சலுகைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, போன தடவ கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பெண்களுக்கான இலவச பேருந்து சேவை மற்றும் இன்னும் பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க. கடந்த 2 வருஷமா ஒவ்வொரு மாதத்தினுடைய 15ஆம் தேதியும் தகுதியுடைய பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 தவறாமல் பார்த்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ, இன்னும் 4 மாசம் வரைக்குமே கிடைக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் வரக்கூடிய ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை வரதுனால 12ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல பணமானது ஏறிரும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் பார்த்தீங்கன்னா, இதையும் சேர்த்து வழங்குவாங்க. இந்த உரிமை தொகை திட்டத்தில இப்ப வரைக்குமே பல பெண்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. தகுதி இருந்துமே அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் எழுந்து மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இன்னும் 4 மாசம் இருக்கு. இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 4000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்ட வச்சிருக்காங்க. ஸோ, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பயனுள்ள வகையில இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரூ. 1000 நிதி அப்படிங்கிறதே குடுக்குறாங்க. ஸோ, 4 மாசம் வரைக்குமே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறது அடுத்த மாதம், அதாவது ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிய வந்து வெளியிடுவாங்க. ஸோ, அப்பம்போது திமுக என்னென்ன வாக்குறுதிகள் வெளியிட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா, பெருமளவுல பெண்களுக்காக நெறைய திட்டங்கள் இருக்கும், சலுகைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ, நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா மீண்டும் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்த அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா, ரூ. 1000லிருந்து ரூ. 1500 அப்படிங்கிறது இந்த தொகையானது உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.